டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் உள்ள சதவீத கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸின் 30% என்பது ஒய்யின் 60%ற்கு சமம் எனில் x/y என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸின் 30% வந்து ஒய்யின் 60%ற்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அடிச்சுக்கலாம். அப்போ 1x = 2yன்னு இருக்கும். இப்போ x/y = 2/1. இப்போ x/yனா 2:1ன்னு இருக்கும். இங்கே ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1:2ன்னு இருக்குது. நம்ம எக்ஸாமில் வந்து திடீர்னு 1:2ன்னு பார்த்து டிக் பண்ணிடுவோம். ஆனால் கரெக்டாக 2:1 தான் டிக் பண்ணணும். இப்போ ஆப்ஷன் வந்து இங்கே பி. அடுத்து செகண்ட் சம், p சதவீதமானது 36 எனில் பிஐ காண்க. இப்போ p சதவீதம், இப்போ சதவீதம்னா நம்ம 100 போடுவோம். அது வந்து 36. இப்போது p²/100 = 36னா p² = 3200. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா பியோட வேல்யூ வந்து 60 வரும். ஆப்ஷன் வந்து இங்கே பியில் இருக்குது. அடுத்து தேர்ட் சம், 1 முதல் 50 வரை உள்ள எண்களில் 1ஆம் இலக்கத்தில் 0 அல்லது 5 உள்ள எண்களின் சதவீதம். 1ஆம் இலக்கம்னா யூனிட் டிஜிட் இருக்கும். அதில் லாஸ்ட்டில் வந்து 0, 5 முடிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க, 1லேருந்து 50க்குள்ளே. இப்போது 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50 வரைக்கும்னால 50 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இந்த கவுண்ட் வந்து 10 இருக்கும். எப்போயுமே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா கீழே வந்து டோட்டல் போட்டுக்கோம். டோட்டல் வந்து 50 மேலே வந்து 0 அல்லது 5 உள்ள எண்கள் 1ஆம் இலக்கத்தில்னு கொடுத்தனால 10 நம்பர் இருக்குது. 10 × 100ன்னு போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போது ஆன்சர் வந்து நமக்கு 20% வரும். ஆப்ஷன் வந்து டியில் இருக்குது. அதுக்கடுத்து ஃபோர்த்து சம், ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது. அதாவது குறைவாக உள்ளதுன்னு இங்கே கொடுத்துருக்காங்களா. அப்போது நம்ம டினாமினேட்டரில் வந்து 100 மைனஸ் அங்கே எவ்வளோ சதவீதம் குறைவாக இருக்கோ அதை போட்டுக்கணும். மேலே வந்து எவ்வளோ சதவீதம் குறைவாக இருக்கோ அந்த நம்பரை அப்படியே போட்டுக்கணும். இப்போது நமக்கு என்ன கிடைக்கும், ×100 அப்படின்னு வந்து போட்டுக்கணும். பர்சன்டேஜ்னால் போட்டாச்சு. அப்போ 25/75 × 100. இப்போ அடித்தோன்னா நமக்கு 33, 1/3% வந்து கிடைக்கும். இதே இங்கே வந்து உயர்வாக உள்ளது அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, அதிகமாக உள்ளதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கீழே வந்து 100 + 25ன்னு போடணும். ஆனால் இதே மெத்தடில் தான் போடணும். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்து டியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 270 மாணவர்கள் ஒரு தேர்வில் பங்கேற்கின்றனர். அவர்களில் 252 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் எனில் தோல்வி அடைந்த மாணவர்களின் சதவீதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாஸ் ஆனவங்க வந்து 252. இந்த மாதிரி சம்க்கு வந்து பாஸ் % கண்டுபிடிக்கணும்னா அவங்க இங்கே நம்பர் கொடுத்துருப்பாங்க, பாஸ் ஆர் ஃபெயில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டுக்கணும். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு பர்சன்டேஜ்னால 100 போட்டுக்கணும். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பாஸ் ஆனவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃபெயில் வேணுன்றதுனால ஃபெயில் நம்பர் வேணும். ஸோ 270 - 252 கழிச்சோன்னா 18 பேர். இப்போது ஃபெயில் பர்சன் கேட்டிருக்காங்களா, அப்போது 18 டிவைடட் பை டோட்டல் போட்டாச்சா. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 270 × 100. இப்போ இதை அடிச்சுக்கலாம். அடித்தோன்னா 20/3. இதை அடித்தோன்னா 6, 2/3%. ஆப்ஷன் ஏல இருக்குது. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.